மகிமையையும் அவருடைய வார்த்தையில் உள்ள மகிமையையும் நம்முடைய மனித வாழ்க்கையின் மகிமையும் குறித்து 3 மகிமையை குறித்து இந்த 19ஆம் சங்கீதத்துல தாவீதுக்காரர் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வார்த்தையின் முதலாவது வானங்களின் தேவனுடைய மகிமை நம்ம சொல்ல முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்களா, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லி முடியவே முடியாது. வானத்துக்கு நமக்கு எந்த எல்லைன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அதெல்லாம் கர்த்தர் படைத்த மகிமையின் காரியங்கள். அது ஒன்றையும் நாம இதுதான் அப்படின்னு நம்ம எதை என்ன செய்ய முடியாது, பிரிச்சு பார்க்கவே முடியாது. சூரியனையும் நட்சத்திரத்தையும் நம்ம பூமியில ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது. இது எப்படி உருவானது என்னது நம்ம பிரமிக்கத்தக்கதான விஷயங்களை தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்களா, மகிமையா அவருடைய மகிமைகள். அதெல்லாம் கர்த்தருடைய மகிமையை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள். நம்ம இதெல்லாம் இப்போ ஒரு சின்ன இப்போ இந்த ஃபோன் தயார் பண்ணா கூட இதனுடைய யாருன்னு சொல்லிட்டு இதுல பேர் நேம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஒவ்வொரு இந்த பாட்டில கூட அவங்களுடைய நேம் இருக்கும். ஆனா கர்த்தர் இதை நான் பண்ணிட்டு போயிருக்கேன் ஏதாவது நேம் வச்சிருக்காரு, இவங்க தான் பண்ணாங்கன்றது ஏதாவது நேம் இருக்கா? கர்த்தரால் மாத்திரம்தான் உருவான ஒரு விஷயம். மற்ற எல்லா காரியத்திற்கும் மேட் இன் சைனான்னு போட்டுப்பாங்க, மேட் இன் இந்தியான்னு போட்டுப்பாங்க. இந்த கம்பெனிக்காரங்க அதை தயார் பண்ணாண்டது இருக்கும். ஆனா அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற ஒவ்வொரு படைப்புக்கும் ஆண்டவர் ஏதாவது தெரிவிச்சுட்டு போயிருக்காரா? கர்த்தர் செஞ்சுட்டு போனது ஒரு காரியம். அது மற்ற எந்த மனிதனும் இதை உருவாக்குனதா சரித்திரம் இல்லவே இல்லை. இது முற்றிலுமா யார் உருவாக்குற விஷயங்கள்? கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின ஒரு மகிமையின் காரியம் தான் நம்மளுக்கு இந்த வானங்களை படைச்சு கொடுத்ததால அந்த வார்த்தை. 2வது வார்த்தையின் மகிமை. கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவு மகிமை இருக்குது. நம்ம ஆராய்ச்சி பார்த்தா நிறைய மகிமையான காரியங்கள். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்மளுக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, நேர்ச்சிக்கிற காரியமா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலை நம்ம எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போறோம்னு அநேக குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் எப்படி நான் சமாளிக்க போறேன் சிப்பா, இதுல இருந்து நான் இந்த பிரச்சனைல இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன், இந்த துக்கத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில வர போறோம்னு சொல்லிட்டு நமக்குள்ளவே 1000 கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கும். அதுக்கு மனுஷனுடைய வார்த்தைகள் அநேக நமக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும் தான். மனுஷமார்கள் அவர் கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு ஆறுதலுள்ள தான் இருக்கலாம். அந்த சமயத்துல நமக்கு அது தேய்ச்சக்கூடியதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் நமக்கு முடியும். முற்றிலுமாக அதுல இருந்து நம்ம வெளியில வர முற்றிலுமாக நமக்கு உதவி செய்ய போறது எது? வார்த்தை மாத்திரம். எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்னா, நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கண்ணீர் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, என் தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்குது. அது எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு கடந்து வர அது உதவி செய்யும். எல்லாவற்றையும் நம்ம மேற்கொண்டு வர நம்மளுக்கு உதவியா இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலும் போராட்டத்துல நம்ம சோர்ந்து உட்காரும் போது அந்த வார்த்தை மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும், தேய்ச்சிக்கிறதா நமக்கு வந்து இருக்குது. அந்த வார்த்தையில அவ்வளவு ஒரு மகிமை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம இடத்துல ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப 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 என்ன சொல்ல முடியாது, எல்லா சூழலும் நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற பேசக்கூடிய வார்த்தையாவே இருக்கு. நம்ம சோர்ந்து உட்காரும் போது ஆண்டவர் சோர்ந்து போகாதே நம்மளுக்கு வந்து ஒரு மற்றவங்க சோர்ந்து போகாதேன்னு சொல்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள போகுமான்னா தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது சோர்ந்து போகாதேன்னும் போது அவரே எனக்குள்ள என்னமோ நம்ம கூட வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கிறதா நமக்கு வந்து இருக்கும். மகளே, நீ பயப்படாதே, அன்பு அப்படின்னு ஒரு காரியத்தை நான் படிக்கும் போதுல வந்து வெளிப்படுது. அப்போ எனக்கு வந்து நாங்க என்னுடைய சூழ்நிலை லட்சமாக அநேகர் வந்து எனக்கு வந்து அன்பு செலுத்தினாங்க, அன்பு கொடுத்தாங்க, ஆறுதல் கொடுத்தாங்க, நிறைய செஞ்சாங்கன்னா. ஆனா கர்த்தருடைய அன்பு மாத்திரம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க, நம்ம நிக்கிறதுக்கும் அவருடைய அன்பும் அவருடைய வார்த்தையும் அவருடைய முடிச்சு ஒரு சிறகுகளால அவர் மூடி வச்சிருக்கிறதோ ஒரு கேடகமாக வச்சிருக்கிறதோ இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான். எந்த காரியத்தை நான் இங்க வந்து என்ன சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. எத்தனையோ மனுஷங்க நமக்கு வந்து இருந்தாங்க தான், இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுத்தாங்க தான் நிறைய வார்த்தைகளை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் வேற எதுவுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, வைக்கவே முடியாது. அப்போ அந்த வார்த்தை மகிமை எப்படிப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கஷ்டமா மட்டும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நம்ம வார்த்தை நம்மளோட அவருடைய வார்த்தை நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, உயிர்ப்பிக்கிறது சொல்லுங்களா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நம்ம வந்து வெள்ளத்தினால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், நம்ம செத்து போயிருக்கலாம், எது நிமித்தமான உள்ளான மனுஷங்களுக்கு நம்ம செத்து போய் சூழ்நிலை கூட நமக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குங்களா, உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. வாழ்க்கையில என்ன பிரச்சனை போராட்டம் வந்து இப்ப நம்ம சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மேற்கொண்டே வரும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்ய போகுது, இது செய்ய போகுது. அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நம்ம தான் அனுதினமும் நம்ம தியானிச்சு இல்லைங்களா. அந்த வார்த்தை நம்ம ஒருபோதே என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. 3வது காரியம் மனித வாழ்க்கையின் மகிமை. மனித வாழ்க்கை வந்து எப்படி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும்.
பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காரு இல்லைங்களா? பரிசுத்த வாழ்க்கையை, அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணுங்களா இருக்கும். அதுதான் நம்மளுடைய மனித வாழ்க்கையின் மகிமையா இருக்குது. மறைவான குற்றத்தை நம்ம செஞ்சிடலாம், இதை அவங்க பார்க்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிடலாம். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. மறைவா சிறிய பாவம் தான் செஞ்சுட்டு போனாலும் பெரிய பாவத்துக்கான பேசே சின்ன பாவம் தான் இல்லையா? இது நம்ம செஞ்சுட்டோம், யாரும் நம்மள பார்க்கலன்னும் போது பெரிய பாவத்தை சேர்த்து நம்ம ஈஸியா துணிகரமா போயிடுவோம் இல்லையா? இது யாருமே பார்க்கல, நம்மள கேட்கல, எந்த தண்டனையும் நம்மளுக்கு கொடுக்கலன்னும் போது துணிகரமான அடுத்த பாவத்துக்கு நம்ம கடந்து போயிடுவோம். அப்போ நம்ம கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாருன்றது நம்ம என்ன செய்யணும் வந்துட்டு எப்பவுமே நம்ம மனதுல வந்து இருக்கணும். 13ஆம் வசனத்துல அதுதான் இருக்கு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கியருளும், அவைகளை ஆண்டு கொள்ளாதிரும். அப்போது நான் உத்தமனாகிய பெரும்பாலத்து நீங்களா இருப்பேன். அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு கண்டிக்கிற விஷயமா இருந்தாலும், ஒரு பாஸ்டராவே நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கண்டிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டனால தானே கண்டிக்கிறாங்க. நம்ம எல்லாமே கரெக்டா செஞ்சா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மள கண்டிக்க மாட்டாங்க. நம்ம தப்பே பண்ணலாம், ஏன் நம்மள வந்து ஒருத்தர் கேள்வி கேட்க போறாங்க, பண்றதுனாலதான் அவங்க கேட்கறாங்கன்னும் போது அந்த பிழையை நம்ம என்ன சொல்லணும், அதை ஏற்றுக்கணும். நம்ம தப்பு தான் பண்ணிருக்கணும்ன்றதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்றவங்களா நம்ம வந்து இருக்கணும். அப்ப அந்த பாவத்திற்கு, நம்ம துணிகரமான பாவத்திற்கு நம்மளை விலக்கி நம்மளை நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கும் போதுதான் கர்த்தருடைய சமூகத்துல அது பிரியமா இருக்கும். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் கர்த்தருக்கு பயப்படும் பயம், அவருடைய வார்த்தையில் நம்ம வைக்கிற விசுவாசம், கர்த்தர் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிற மகிமை, இது எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இருக்குங்களா, கடைபிடிக்கிறவங்களா நம்ம வந்து இருக்கணும். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம அப்ப தாழ்த்து நம்மள செவிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இருந்தாலும் நம்ம வெறுக்காத, ஒதுக்காத, தள்ளாத ஒரே தகப்பன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு விஷயம் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிருபை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கு. எது மாறினாலும் இயேசு மாறாதவர். ஆமென். நாம படுத்திருப்பதற்கு யானை அல்ல, குதிரை. இருந்தாலும் எழுது ஓடிட்டே எது, நான் போக வேண்டிய இடம் எது, நான் சேர வேண்டியது எங்க, அதற்காக நம்ம ஓட்டத்தை தொடரக்கூடிய கிறிஸ்து உடையவர்களா நம்ம இருக்கணும். ஆமென். இதற்கெல்லாம் கண்டு நம்ம பயந்தோம் அப்படின்னா சத்ருவுக்கு நாம இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். இதை கண்டு பயப்படவே கூடாது. கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். என் கேடகம், என் துருகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த சங்கீதக்காரன் அவ்வளவு அழகா பேசுறாரு. காரணம் என்ன? அவர் ஆண்டவரை குறித்து தெளிவாய் அறிந்து கொண்டார். அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையில யாருமே இல்லை. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் என் வாழ்க்கையில என்னை மேன்மைப்படுத்த முடியும். அவருக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயம் மாத்திரம் அவருக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல நான் யாரை தேடி போனாலும் அந்த இடத்துல இயேசு இருந்தாலும் அந்த மனுஷனால கூட எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முழுமையானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த முழுமையான ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆகையினால சோர்வு இல்லாம, துவண்டு போகாம, கர்த்தர் ஒருவர் தான் என் வாழ்க்கையில மேன்மையானவர் சொல்லி நாம அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கும்படியான நல்ல ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. விழுந்து போகிறவங்க யார் தெரியுமா? ஆண்டவர் அறியாதவர்கள். விழுந்து போகிறவர்கள் யாருன்னா ஆண்டவரை முகராதவர்கள். ஏன் விழுந்து போகிறாங்க அப்படின்னா அவரை ருசி பார்க்காதனால தான் விழுந்து போறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. அவரை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையினால எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுவாரு, நான் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில நான் மனரமியமா எடுத்துக் கொள்ளுகிறேன். காரணம் என்ன? எல்லாவற்றையும் எனக்குள் இருக்கிறவர் என்னை மாற்ற வல்லவர். பவுல் அழகாய் புரிந்து கொண்டார். என் குறைச்சலினால நான் இதை சொல்லல, எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிற தைரியத்தினால நான் சொல்றேன். அவர் தான் குறைச்சலினால எனக்குள் இருக்கிற குறைபாடுனால நான் இதை சொல்லல. எனக்கு குறைவே இல்லாவிட்டாலும் எல்லாவற்றிலும் நான் மனரமியமா இருப்பேன். காரணம் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ள நாம வந்துடணும். அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு உதவி செய்ய அவசியமான தேவனாக இருக்கும்.
வாழ்க்கையில துவளாதவர் ஆண்டவர். அதனால சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர். அதை நீங்கள் அறிவீர்களா? ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அதை நீங்கள் அறிவீர்களா? ஒரு கேள்வி ஆண்டவர் நமக்கு முன்னால வைக்கிறார். அதை நீங்கள் அறிவீர்களா? இதோ நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? வனாந்தரத்துல வயல்வெளி, அவாந்தர வெளியில் ஆறு, பாலைவனத்துல வயல்வெளி உண்டாக்க முடியுமா? அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய மகத்துவமானது. ஆமென். நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். இந்த வசனம் எனக்குள்ள தோன்றும் போது ஒரு வீடியோவை பார்த்தேன். ரீசனா பார்த்தா இந்த நியூயார்க் இந்த அபுதாபி பட்டணத்துக்கு அடுத்து தான் நினைக்கிறேன். சாரி, அந்த பகுதிக்கு அடுத்த ஒரு இடம் ஃபுல்லா பாலைவனம். இப்ப அந்த பாலைவனத்துக்குள்ள விவசாயம் பண்றாங்க. எப்படின்னா செயற்கையாக ஒரு பள்ளத்தை வெட்டிடுறான், அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு ஒரு கவரை விரிச்சுட்டு அந்த கவருக்குள்ள தண்ணீரை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல சில மண்களை கொட்டி அதுக்கு மேல வந்து பயிரிடும். ஆனாலும் இயற்கையாக எந்த ஒரு காரியத்தையும் மனுஷனால செய்ய முடியாது. செயற்கையா உண்டாக்கலாம், இயற்கையான ஒரு காரியத்தை மனுஷனால செய்ய முடியாது. அது செய்யக்கூடியவர் ஆண்டவர். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆகையினால அந்த தெய்வத்தை நம்புவோம், விசுவாசிப்போம், அவரை நம்பி வாழ்வோம். ஒரு குறைவும் நம்முடைய வாழ்க்கையில வராது. குறைவுகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தம் உள்ள வசனத்தை நாம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வேகமாய் வாசிக்க, ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கும்படியா உங்களை பட்சமாய் கேட்கிறேன். இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள். வேதத்துல ஒரு ரகசியம் அடைகிறது தெரியுமா? பாக்கியவான்கள் சொல்லி இருக்குல்ல, அந்த பாக்கியம் எப்ப வரும்? இப்ப நீங்க நம்ம படிச்சோம் இல்லையா, எல்லாரும் கவனிச்சீங்களா? இந்த வேதத்தை படிக்கும் போது ஒரு காரியம் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ பாக்கியம் உள்ளவளா இருப்ப, பாக்கியவானா இருப்ப, பாக்கியவதியா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறார்ல. அந்த பாக்கியம் வர வேண்டும் என்றால் முன்னால என்ன வரணும்? கஷ்டம் துன்பம் வரணும். இந்த வேதம் அதுதான் சொல்லுகிறது. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ நமக்கு பாக்கியம் எப்ப உண்டாகுதுன்னா, ஒரு நெருக்கம், ஒரு வேதனை, கஷ்டம், கண்ணீர். நிறைய பேர் சொல்லலாம், நீ அழற துரதிர்ஷ்டசாலி, நீ வேதனைப்படுற, நீ அவமதிக்கப்பட்டவர், நீ கண்ணீரோடு இருக்கிற, உன்னை ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி அநேக நம்மளை காயப்படுத்தலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். காரணம் என்ன? நம்மை ஒதுக்கப்பட்ட நிலையில மனுஷன் தள்ளி வைக்கலாம், ஆனால் அந்த நிலையில கர்த்தர் நம்மை சேர்த்து அரவணைக்கிறார். சொல்றாரு பாருங்க, இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அடுத்தது அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அதாவது எப்படின்னா நகைப்பீர்கள், சிரிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில கண்ணீர், கவலை, வேதனை பெருக்கெடுத்து ஓடி இருக்கிற நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள்ல கர்த்தர் வாக்குத்தத்தமா சொல்றாரு, நீங்க நகைக்க போறீங்க, சிரிக்க போறீங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஒண்ணு பேசலாம், இனி என் முகத்துல சிரிப்பே வராதா? ஒருவேளை என் இருதயத்துல சமாதானம் வராதா? ஒருவேளை என் இருதயத்துல மனமகிழ்ச்சி இருக்காதா? ஒருவேளை என் வாழ்க்கை முடங்கி போன வாழ்க்கையாய் மாறி போனதா? இந்த வார்த்தை 1 மாத காலம் என் இருதயத்துல பேசிட்டே இருந்தது. 1 மாத காலம் நகைப்ப. எனக்கு இந்த வசனத்தை சரியா என்னால கணிக்க முடியல.
சரியா என்னால எடுத்துக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் இப்பவும் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு ஸ்ட்ரைக்கான நாள் எப்பன்னா 5வது மாதம் 3வது நாள் தான் நினைக்கிறேன். இந்த வார்த்தையை இருதயத்தில் தொடர்ந்து பேசிட்டே சிரிப்ப நகைப்ப நகைப்ப நகைப்ப. அப்ப அந்த வசனத்தை நான் தேடி கண்டுபிடிக்கும் போது இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பசியா இருப்ப ஆனா எனக்குள்ள நீ எப்படி இருப்பனா பாக்கியம் உள்ளவனா இருப்ப. அழுதுட்டு இருப்ப ஆனா எனக்குள்ள பாக்கியம் உள்ளவனா இருப்ப. அப்ப நீ பாக்கியம் உள்ளவனா இருப்ப அப்படின்னா உலகம் உன்னை சில காரியத்துல உதறும், சில காரியத்துல ஒதுக்கும். ஆனாலும் நீ கலங்காத, நீ எனக்கு பாக்கியம் உள்ளவன். நான் உன்னை பாக்கியவதியாய் பாக்கியவானாய் நான் உன்னை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில உண்டான துன்பங்களை கண்டு ஒரு நாளும் கலங்காதீங்க. இது எல்லாமே ஒரு நாள் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் முடியுமே தவிர ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவாய் நடக்காது. கர்த்தருக்குள்ள கர்த்தரை பிரதிபலிக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற துன்பம் எல்லாம், நடக்கிற வேதனை எல்லாம், செய்கிற அநேக போராட்டம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் துன்பமாய் அமையாது. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்க? நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இன்றைக்கு அழுகிற நீங்கள் ஒரு நாளில் சந்தோஷமாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு நாள் சுகமாய் இருக்கிற நாட்கள் வரும், ஒரு நாள் அடைக்கலத்தோடு வாழ்கிற நாட்கள் வரும். என் கர்த்தர் செய்ய மகத்துவமானவர். ஆமா, இப்போ அழுகிற நீங்கள் நகைக்கிற காலங்கள் ஒரு நாள் வரப்போகிறது. அது இந்த மாதம் கர்த்தர் தொடங்க அவர் வல்லமையானவர். ஆமாங்க. உங்க இருதயம் துவளவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். என்னால இனி எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு நான் நிற்க போகிறேனோ என்று உங்க இருதயம் கலங்கினால் கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகளே, உனக்கு துணையா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு துணையா நான் இருக்கிறேன். இந்த வசனத்தை நான் எடுத்து அந்த 3வது நாள் தேடுறேன். அதுக்கப்புறம் இதை நான் படிச்சு அதோட மறந்துட்டேன். உண்மையா நான் சொல்லட்டும், நேற்று கர்த்தர் சமூகத்துக்கு முன்னால சொல்றேன், இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை நான் மறந்துட்டேன். நான் வசனத்தை எப்படி எடுக்கிறேன், நேற்று போன வாரம் பேசின அந்த தொடர்ச்சியை நான் தியானிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். போன வாரம் பேசினேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு போன வாரம் பேசினார்ல ஆண்டவரே, அதோட தொடர்ச்சியை நான் தியானிக்கிறேன். தொடர்ச்சியை தியானிக்கிறேன். வசனம் ஒண்ணு வருது, அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை ஒண்ணு வருது. என்னால அதை கணிக்க முடியல, சரியா எடுக்க முடியல. திருப்பி எழுதுறேன் அழிக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. எனக்கு எதுவுமே மைண்டுக்குள்ள அந்த வசனம் உட்காரல. நான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நாளை தினத்துல என்ன வார்த்தை பேச போறேன் அப்படின்னு நான் கேட்கும்போது பலாருன்னு வராரு. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நான் வாக்குத்தத்தத்தோடு பேச போகிற நாள். நீ எதை சொன்னா நீ எதை தேடிக்கிட்டு இருக்கிற? நான் சொன்ன வார்த்தை எடுன்னு சொல்லிதான் அந்த லூக்கா 6வது. உண்மையா சொல்லட்டுங்களா, இந்த வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிறகு, ஐயோ நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனை, என்ன செய்யறதுல சின்ன முழங்கால் படிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் சிந்தையில் அந்த 3வது நாள் பேசின அந்த வார்த்தை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீ நகைப்ப. இப்போ அந்த வார்த்தையை நீ எடு, நான் உனக்கு ஆதாரங்களை தருவேன். அந்த வார்த்தை எடுத்த பாருங்க, அடுத்த நிமிஷம் ஆதாரங்களை டக்கு ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறார். உண்மையா சொல்றேன், நேத்து இதற்கு முன்னால் அந்த வசனத்தை நான் தியானிச்சு வச்சேன். ஆனால் நீ தியானிச்சு வச்ச வசனம் நேத்து நான் படிக்கும் போது எல்லாமே புதுசா இருக்கு. அப்ப என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் முன்னமே திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் விழுந்து போகாதபடி என் வாழ்க்கையை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு நாளை என் வாழ்க்கை சிதைந்து போகாத அளவிற்கு என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியான திட்டங்களை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரே தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மனுஷன் நமக்கு விரோதமாய் பல திட்டங்களை போடலாம், பிசாசு பல திட்டங்களை வகிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குரிய திட்டங்களையும் ஆசீர்வாதத்துக்குரிய திட்டங்களையும் போடுகிற ஒரே தகப்பன் ஆண்டவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ நீ அழற, ஆனா நீ சிரிக்க போற. அல்லேலூயா. இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் மாற போகிறது இந்த மாதம் நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு காரியத்துல உங்க இருதயம் துவண்டு போயிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். மாறவே மாறாதோ, இனி என் வாழ்க்கை இவ்வளவு நிலையில தான் போகுமோ
இருக்குமோ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகளே, இந்த காரியம் உன் வாழ்க்கையில இருக்குனா இதுல நம்ம பாக்கியமாய் மாற்ற போகிறேன், பாக்கியம் உள்ளவனாய் மாற்ற போகிறேன். கர்த்தர் எப்பவுமே நம்மளை ஒதுக்க வைத்து அழகு பார்க்கிறவர் அல்ல, அழைத்து வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளை பின்னால நிறுத்தி அழகு பார்க்கிறவர் அல்ல, முன்பாக நிறுத்தி அழகு பார்க்கிறவர். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த காரியத்தை குறித்தும் அநேக காரியத்தை குறித்தும் நாம சிந்திப்பதற்கு ஒன்றுமே அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்ய மேலானவர். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதம் மேலானதாக மனுஷன் இருந்து கூட செய்ய முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மகத்துவமானது. அதுக்கு உள்ள வசனத்தை வாசிங்க. 22. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மனுஷ நிமித்தமாய் நம்ம ஒடுக்கப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, தள்ளப்படும் போது நாம அவருக்கு முன்னால எப்படி மாறுறோமா? பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டாவே மனுஷன் பேசுற வார்த்தை, மனுஷன் பார்க்கிற பார்வை, மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தை எல்லாம் எப்படி இருக்கும்னா நம்மள ஒரு படின்றத விட பல ஆழங்களுக்கு நம்ம கீழ்த்தரமா நினைக்கிற குணங்கள் தான் மனுஷனுடைய குணம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சார், அவனை நம்பாத, அவன் எல்லாவற்றிலும் உன்னை தாழ்த்த நினைப்பானே தவிர உயர்த்த நினைக்கவே மாட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் மனுஷன் நம்மளை தாழ்த்து தான் நினைப்பானே தவிர உயர்த்தி அழகு பார்க்கிற ஞானமோ அறிவோ மனுஷனுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, யாரு? ஆண்டவர் நிமித்தமாக, ஆண்டவர் ஆராதிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை பிரதிபலிக்கிற நமக்கு மனுஷன் மூலமாய் உபத்திரமும் வரும். அதுதான் ஆண்டவர் இங்க தெளிவா பேசுறார். அவர் நிமித்தமாய் வருகிற அந்த உபத்திரம் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து என்ன பண்ணுவான் பாருங்களேன். முதல்ல பகைப்பானா, இரண்டாவது புறம்பாக்குவானா, மூணாவது நிந்திப்பான். இத்தனை காரியமும் மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு பிசாசு அவனை கொண்டு அநேக காரியங்களை முன்வைத்திருக்கிறான். ஆனாலும் இந்த வார்த்தை சொல்றாரு, ஆனாலும் பொல்லாதவர்களை தள்ளி விடும் போது, மனுஷர்கள் நம்மை தள்ளி விடுகிற சூழ்நிலையில எப்பவுமே நம்ம ஆண்டவர் அநேக நம்ம நேசிக்கும் போது நம்ம கூட இருக்க மாட்டார். நம்மளை யாரெல்லாம் தள்ளுறாங்களோ ஒண்ணு இல்லாத சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மை தேடி வருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா, மனுஷர்களால நம்ம ஒதுக்கப்படுறோம் பாத்தீங்களா, அப்பதான் அவருடைய அன்பு நமக்கு புரியும். ஏன்னா அப்பதான் நம்ம தேடி வந்து நம்ம ஆதரிக்கிற மகத்துவமான அவர்கள் நிமித்தமா நீ பகைக்கப்படும் போது நான் உனக்கு பாக்கியத்தை கொடுப்பேன். இன்னைக்கு ஒன்று மாத்திரம் சொல்றேன், எந்த மனுஷனை நாம நம்பி நின்றாலும் ஒரு நாள் அவர்கள் நிமித்தமாய் நம்ம தள்ளி விடும் போது கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தேடி வருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை தேடி வருவார். எந்த ஒரு மனுஷனும் நம்மை தேடி வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் தேடி வரவே மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தேடி வருகிற மகத்துவமானவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்ம வாழ்நாள் முடிவு பரியந்தம் நம்பணும். மனுஷனை நம்புங்க, ஆனா முழுமையான நம்பிக்கை எந்த ஒரு மனுஷன் மேலேயும் வச்சிடாதீங்க. ஏனென்றால் எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகிறவர்கள். ஆமென். அடுத்தது 23வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்நாளிலே நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களா இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்தில் எப்போ மனுஷனால் ஒதுக்கப்படும் போது ஆண்டவர் உங்களை தேடி வந்தார்னா அந்த ஆசீர்வாதம் பரலோகத்துல மிகுதியா இருக்கும். அடுத்தது அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமா, அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே செய்தாங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார்னா நமக்கு பரலோகத்துல மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அதே போல மனுஷனால நம்ம பகைக்கப்படுறனாலும் பரலோகத்துல மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று மாத்திரம் தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் நம்ம நேசிக்கணும்னு யாரும் திட்டம் வச்சிடாதீங்க. என்னைக்கு நாம பகைக்கப்படுகிறோமோ அன்றையிலிருந்து நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் முடியும். ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். புரிஞ்சுக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் அறிந்து கொண்ட தெளிவடைந்த ஒரு விஷயம் அதுதான்.
யாரெல்லாம் நான் நம்பி நின்றோனோ அவர்கள்லாம் ஒரு நாளில என்னை கைவிடும் போது, என்னை வெறுக்கும் போது, என்னை தூசிக்கும் போது, என்னை நிராகரிக்கும் போது அந்த நிமிஷமே ஆண்டவர் எனக்குரிய காரியத்தை தொடங்க செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை பிரதிபலிக்கிறோம், கர்த்தரோடு வாழறோம்னா, மனுஷன் நம்மளை பகைக்கும் போது உடனே ஆண்டவர் நம்மை தேடி வந்துருவார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் திட்டம் வைத்து அதே மனுஷனுக்கு முன்னால நம் தலையை உயர்த்துகிற வரைக்கும் அவர் தூங்கவே மாட்டாருங்க. ஏனென்றால் அவருடைய பிடிச்ச பிள்ளைகளுக்காக, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். இன்னைக்கு நாம யாருடைய கரத்துல இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறவர்களா இருக்கணும். மனுஷன் நம்மள டிசைன் பண்ணணும்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. மனுஷன் உங்களை ஆளுகை செய்யறான்னா ஒரு நாள் அவனுடைய ஆளுகை தவறாதான் முடியும். இயேசுதான் நம்மள ஆளுகை செய்யணும். அவர்தான் நம்மள டிசைன் பண்ணணும். அவர்தான் தீர்மானிக்கணும். அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம பட ஆண்டவர் நம்மை தேடி வருகிற மகத்துவமானது. ஆகையினால நம்ம ஒடுக்கப்பட்டுட்டோம், நிந்திக்கப்பட்டுட்டோம், பகைக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் கூனி குறுகி உட்கார்ந்துடாதீங்க. ஏனென்றால் நம்ம பகைக்கப்படுறோம்னா நம்ம பாக்கியம் உள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சங்கீதம் 126:2 வாசிங்க. சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். கர்த்தருக்குள்ள நாம பாக்கியம் உள்ளவர்களாய் மாறிட்டோம். மனுஷனால நம்ம நிந்திக்கப்பட்டோம்னா அதே மனுஷன் ஒரு நாளில நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லுவானா. எப்படி சொல்றான்? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு, யார் சொல்றதா? அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள், உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை நிந்தித்தவங்க, உன்னை வேணான்னு சொன்னவங்க, இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சில பேர் நினைச்சிருக்கலாம். ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஐயாவுடைய மரணம், டெத்து, அந்த ஐயாவுடைய உடலை நாங்க அந்த பெட்டியில வச்சிருக்கிறோம். ஜெபிக்கும் போது முதல் முறையா அவருக்காக நான் ஜெபிக்கும் போது சில மனுஷனுடைய அந்த குணங்களை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சில மனுஷன் சொல்றான், அப்பா விழுந்தானா? சில மனுஷன் சொல்றான், அப்பா இனி எழுந்துக்கவே மாட்டான். சில மனுஷன் சொல்றான், எவ்வளவு நாள் சில காரியத்தை நம்ம மேல பழிகளை சுமத்துகிற சில மனுஷனுடைய குணங்கள். அப்புறம் ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, மனுஷன் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஊழியத்துல யாருக்கும் பேசல கூட யாருக்கும் எந்த ஒரு இதுவும் நினைச்சதில்லை. ஆனாலும் என் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இல்ல, சில காரியத்தை மனுஷர்கள் இந்த உலகத்துல நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்பதான் ஆண்டவர் எனக்கு சில காரியத்தை வெளிப்படுத்த சொன்ன. மனுஷனுடைய குணம் இதுதான். ஆனாலும் நான் என் பிள்ளைகளை உயர்த்துவது நிச்சயம். ஒரு மனுஷனை ஆண்டவர் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த மனுஷனை எடுப்பதற்கு முன்பாகவே நான் ஏற்கனவே சொன்னதா அவர்களுக்குரிய காரியத்தை ஆண்டவர் நியமித்த பிறகுதான் மனுஷன் எடுக்கிறார். அதுதான் இந்த வார்த்தையின் அடையாளம். இனி உங்களை பார்த்து இத்தனை நாளா சில மனிதர்கள் சொல்லி இருக்கலாம், சில மனிதர்கள் பொல்லாத வாய்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா இப்போ பொல்லாத வாய்கள், புறஜாதிகள் சொல்ல போற வார்த்தை என்னவா? அந்த 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ள, அவங்களுக்குள்ளே எப்படி தனக்குள்ள ஒரு இருதயத்துல அந்த தவறான வார்த்தைகளை பேசினாங்களோ இப்ப சொல்ல போறாங்க. அவங்களுக்குள்ளவே இவர்களுக்குள்ள எப்படி இந்த ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு மாத்திரம் எல்லாருக்கும் இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான வார்த்தை அதுதான். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை இந்த 6வது மாதம் கர்த்தர் தொடங்க போவது முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வச்ச சில காரியம் இந்த மாதம் கர்த்தர் எடுக்க போகிறார். முடியாதுன்னு சொல்லி விலக்கி வச்ச சில காரியத்தை கர்த்தர் தோண்டி எடுக்க போகிறார். முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைத்த சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் எடுத்து செயல்படுத்த போகிறார். ஆண்டவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நீங்க முடியாது, அவ்வளவுதான், நடக்காது, முடிஞ்சிச்சு, இதனால ஒரு விளைவும் வராது, என்னால முடியல பாஸ்டர், இனி இந்த காரியத்தை நான் தொடங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வச்சீங்களா? கர்த்தர் அதை எடுக்க போகிறார். எடுத்து நன்மையானதையாய் கர்த்தர் அதை மாற்றி கொடுக்க அவர் வல்லவர். சொல்றேன்,
முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச சில ஆசீர்வாதங்களை இந்த மாதம் கர்த்தர் உங்க கையில கொடுக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒதுக்கி வச்ச சில காரியத்தை கர்த்தரே கொடுத்து உங்களை மகிழ செய்ய போறீங்க. இந்த மாதம் நீங்க நகைக்க போறீங்க, இந்த மாதம் சிரிக்க போறீங்க, இந்த மாதம் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. என் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மகத்துவமானவர். 3வது வசனத்தை படிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நாம் மகிழ்ந்திருக்கிறோம். புறஜாதி சொல்றான் இவர்களுக்குள்ள எப்படி இந்த மகிழ்ச்சின்னு. நீங்க அவர்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்தார், நாங்க குடும்பமாய் அவருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுகிற நாட்கள் வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். எங்க அப்பா மரித்த பிறகு அந்த மரண தருவாயிலே இருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே, இது நான் பல நஷ்டவன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த சம்பவத்தை தாங்கக்கூடிய மனப்பக்கம் எனக்கு இல்லை. அப்பா இருந்தாலும் எனக்குள்ள நான் ஒரு விஷயம்னாலும் போய் எங்கள் அப்பா இருந்தாருன்னா எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக நான் செஞ்சிருவேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை நாக்குள்ள இருந்தேன். திருமணமான பிறகு கூட அப்பா இருக்கிறார்ல, பரவாயில்ல விடு அப்படின்ற ஒரு தைரியம். அப்போ அந்த மரண தருவாயில் மறிச்சிட்டாரு. அப்போ நான் வந்து அந்த பெட்டி முன்னால் நான் நினைச்ச ஒரு விஷயம், இனிமேல் ஆண்டவரே யார் இடத்துல தைரியமா போய் நிற்க முடியும், ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டீங்க அப்படி. அப்போ அந்த சூழ்நிலையில நான் பாஸ்டர் ஆர்டினேஷன் எடுக்கல, ஊழியத்துல தொடர்ந்து செய்யல, ஏதோ அங்கங்க ஊழியத்திற்கு போயிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஒரு சபை விசுவாசியா இருந்தேன். எங்க வீட்லயும் அநேக ஆசீர்வாதங்கள் இல்லை. அப்போ நான் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் எதுவுமே பேசல, அமைதியா தான் இருந்தாரு. அப்போ எல்லாமே முடிந்த பிறகு அந்த ஆறுதல் ஜப கூட்டணிக்கு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவரை எடுக்கிறேன் அப்படின்னா காரணம் இல்லாம எடுக்க மாட்டேன் மகனே, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் அந்த மனுஷனை நான் எடுப்பேன். உங்க அப்பா இருந்தா இதை செய்ய முடியுமா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு தான் நான் வந்து எல்லா காரியத்தையும் செய்வேன். காத்திரு, நான் உனக்கு நன்மையானது செய்வேன். உண்மையா சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னா கர்த்தர் சில மனுஷனை எடுப்பார். அதற்காக வந்து நம்ம அதை தவறா எடுத்துக்க கொள்ளக்கூடாது. தனக்கு பிரியமானவர்களை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு தனக்கு பிரியமானவர்களை இந்த பூமியில வச்சு அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்காக எல்லாவற்றையும் நம்ம இழந்துட்டோன்றது என்பது அல்ல, அவர் சரியான நேரத்துல சரியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப நாங்க அநேக காரியத்துல அநேக ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அப்பா இறந்த உடனே உண்மையா சொல்றேன், சடன்னு எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். எனக்கு பாஸ்டர் ஆர்டர் பண்ணாரு. அண்ணனை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்க வேலையில அமர செய்தார். அக்கா ஒரு வாழ்க்கையில பேங்க்ல வந்து வேலை கிடைக்கும்படியான கிருபை செய்தார். இத்தனை அநேக ஆண்டுகளாக என்னுடைய சகோதரி வீடு கட்டப்படாமல் தடையா இருந்த வீட்டை கர்த்தர் உடனே ஆரம்பித்து 6 மாதத்துக்குள்ள அந்த வீட்டை கட்டி முடித்தார். அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அநேக கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இதை யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாரு. காரணம் என்ன? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சில காரியத்தை கொடுக்கிறாருனாலும் எடுக்கிறாருனாலும் அவர் திட்டம் ஆழமானது. அவர் திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு திட்டம். ஆனால் அதை நம்ம அனுபவிக்கும் போதுதான் தெரியும். புரியுதுங்களாம்மா நான் சொல்றது? ஆண்டவர் சில காரியத்தை நிறைய பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், 4 பேருக்கு நன்மை செய்யறேன், அநேகரை நான் நேசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் இந்த உபத்திரவம்னு ஒரு வேலை உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா விசுவாசத்தோடு சொல்றேன், அவர் செய்கிறது ஒரு நாளிலே உங்களுக்கு நன்மை என்ற ஒரு நாள். மரணம், பிறப்பு, இறப்பு நிச்சயமானது, அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனாலும் வாழ்க்கை கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. எல்லாமே கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஆனால் அவர் எதை செய்தாலும் நீதியோடு செய்கிற மகத்துவமானவர். அல்லேலூயா. ஆகையினால இழந்ததை குறித்து சிந்திப்பதை விட இனி என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது சிந்திப்பதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையில் இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகுது. அந்த 3வது வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்ல போறேங்க, ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தாரு, இன்னைக்கு நாங்க மகிழ்ச்சியா. அல்லேலூயா.
கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை நிலை நிறுத்துவார். துவண்டு போன, கலங்கி போன, தடுமாறி போகிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாள் நிலைப்படுத்துவார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதம் போன மாதம் சில காரியத்துல தடுமாறி போயிருக்கலாம், விழுந்திருக்கலாம், நடக்காதியான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதம் அந்த காரியத்துல நீங்க மகிழ்ச்சியாய் மாற போறீங்க. அந்த காரியத்துல மகிழ்ச்சியாய் மாற போறீங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை வழி நடத்த வல்லமையானவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த மாதம் கர்த்தர் இப்படிப்பட்ட சாம்பலுக்கு பதிலாக உங்க வாழ்க்கையில ஒரு சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை படிக்கும் போது என் இருதயம் அவ்வளவு மகிழ்ச்சியாய் மாறுச்சு. உண்மையா கர்த்தர் சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்கள் அதாவது வசனம் சொல்ற ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சத்தை போல விருட்சங்கள் எனப்படுவார்கள். இன்னைக்கு நாம நீதியின் விருட்சங்களாய் மாற போகிறோம். துயரப்படுகிற இந்த இருதயம் சமாதானம் உள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த முதல் வார்த்தை படிக்கும்போது சொல்ற கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரா? இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசத்தை சொல்றீங்க? யாரெல்லாம் விசுவாசத்தை சொல்றீங்க? உங்க தலைமையில கை வச்சு சொல்றீங்களா? கர்த்தராகிய ஆவியானவர் மேல இருக்கிறார். நான் துயரப்படுவதில்லை, இனி நான் கலங்குவதில்லை, நான் வேதனைப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு, ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இருக்கு, ஒவ்வொருவர் மேலும் தேவ தரிசனம் இருக்கு. உண்மையா உங்களை வெறும் சாம்பலாய் கர்த்தர் விடவே மாட்டார். மனுஷன் நினைக்கல இந்த சாம்பலாயிட்டு அவ்வளவுதான். ஆனா என் கர்த்தர் சொல்றார், இல்ல மகளே, சிங்காரமாய் மாறுவேன். உங்களால முடிகிற அளவுக்கு கர்த்தர் சிங்காரத்தை கொடுக்க போகிறார். இதெல்லாம் என்னால முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, உன்னால முடியுமா? என் மேல உன் கூட இருக்கு, என் பலன் உன் கூட இருக்கு, என் ஆவி உன் மேல இருக்கு. நிச்சயமாய் உன்னை கொண்டு ஒரு வார்த்தை மாத்திர ஆண்டவர் இந்த நிலையில பேசிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ இந்த பூமியில உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை சில ஜாதிகளை ஒடுக்க போகிறார், சில ஜாதிகளை சிறைபிடிக்க போகிறார், சில ஜாதிகளை சபைக்குள்ளே கொண்டு வர போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் மிக பயங்கரமா இருக்கும். இந்த மாதம் அந்த வார்த்தையை கர்த்தர் தொடங்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தொடங்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உன்னை கொண்டு தொடங்க செய்வார். ஆமென். நீங்க வெறுமையானவர்கள் அல்ல, வெறுமை ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு நாளும் நீங்க தீர்மானிச்சுடாதீங்க. நீங்க வெறுமை ஆகல, நீங்க சிங்காரமாய் மாற்றப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. சிங்காரமாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை ஒருவேளை கடினமா இருக்கலாம், ஒருவேளை உங்க இருதயத்தை ஒரு விஷயம் தொடாமல் கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இந்த நாளை நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க.
ஒரு நாள் நீங்க சாட்சியா சொல்லுவீங்க, ஆண்டவர் அன்னைக்கு பேசினாரு, அன்னைக்கு நான் உணரல, இன்னைக்கு நான் உணர்றேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் சிங்காரமா மாறி இருக்கிறேன். காரணம் என் மேல ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாருமா, கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் உங்களை ஏமாத்தினாலும், எத்தனை பேர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும், என் கர்த்தர் உங்களை சிங்காரமா வைப்பார். தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏமாத்தினவங்க, ஏமாத்து தூண்டினவங்க, பெருமையாக்குனவங்க ஒரு நாள் உங்களை தேடி வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? சிங்காரமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை மகிழ செய்ய வல்லமையானவர். ஆண்டவரை நேசிக்கிறவங்களை ஆண்டவர் எப்பொழுதும் சும்மா விடவே மாட்டார். சிந்தையில வச்சுட்டே இருப்பார். என் பிள்ளை என்ன ஆராதிக்கிறார், என் பிள்ளை என்ன தேடுறா, அப்பா அப்பான்னு இடைவிடாம மணிக்கணக்கா என்ன கூப்பிடுறா. சும்மா விடலாமா? நம்ம நேசிக்கிற ஒரே தகப்பன் ஆண்டவர் தான். இன்னைக்கு ஒண்ணு மாத்திரம் உங்க வாழ்க்கையில தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மனுஷன் என்னை நேசிக்கல, மனுஷன் என்னை மறந்துட்டான், மனுஷன் என் கூட இல்ல, மனுஷன் என்னை விட்டு விலகிட்டான்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு நாளும் இந்த காயத்தை வச்சு கொள்ளவே கொள்ளாது. ஏனென்றால் எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடியவர், எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடியவர்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மையை மறக்கவே மறக்காதீங்க. ஏன் என்றால் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். தெரியுமா தெரியாதா? மனுஷர்கள் மாறுவாங்களா மாற மாட்டாங்களா? மறப்பாங்களா மறக்க மாட்டாங்களா? விலகுவாங்களா விலகு, எல்லாமே தெரியும் தானே. தெரிந்தோம் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு காயம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அது நீ மறந்துருமாங்கல. எல்லாவற்றையும் மாறினாலும், எது உன்னை விட்டு மறந்தாலும், விலகினாலும், மறைந்தாலும், நான் நேற்றும் இன்றும் என்றும் ஆமென். ஹalleluya. இயேசுப்பா. ஜீசஸ் ட்ரூ. அவர் ஒருவர் தான் உண்மையா. ஆமென். ஜீசஸ் ட்ரூ. அவர் ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. வேற எதை நம்பினாலும் காணல் நீர் தான். ஆமென். ஒரு முறை என் மகன் என்ன பாத்துக்கிட்டு, அப்பா ரோட்ல பாருப்பா தண்ணி நிக்குது, கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம், தண்ணி நிக்குதுப்பா, அப்பா தண்ணி காணோம். இதுதான் உலகம். நம்ம இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் அழகா தெரியும், இருக்கிற மாதிரியே இருக்கும். பக்கத்துல போனா ஒண்ணு தெரிஞ்சுக்க ஜோஷுவா, உண்மையானவர் இயேசு. ஹalleluya. ஆமாப்பா, பக்கத்துல போக 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 கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் காணும். இன்னைக்கு மனுஷனுடைய அரவணைப்பும் அன்பும் பாசமும் இதுதான். நல்லா இருக்கும், ஆனா கிட்ட போனா காணாம போயிடும். இதை நம்ம தெளிவா அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில எங்க ஐயா அடிக்கடிக்கு சொல்லுவாரு, மனுஷன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிடாத சகோதரா. ஏன் அதிகமா நம்பிக்கை வைக்க கூடாது, ஏன் நம்ப கூடாது அப்படின்றதுக்கு ரெண்டு காரணம். அதிகமா நம்பிக்கை வச்சாலும் பாதிப்பு, நம்பினாலும் நமக்குதான். ஆகையினால் ஒன்று மாத்திரம் தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எதற்காக நம்மை உருவாக்கினார்னா அவர் நோக்கத்திற்காக, அவர் தேவைக்காக. இத மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில முழுமையா நம்பணும். அவங்கள நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் அவங்க நம்ம கைவிடும் போது பாதிப்பு அதிகமா இருக்கும். அதுக்காக அன்பு வைக்க வேணாம்னு சொல்ல, அன்பு வைங்க, ஆனா இயேசுவை மீறி போயிடக்கூடாது. ஹalleluya. ஒரு அம்மா எனக்கு தெரியும், சமீபத்துல அந்த அம்மா மரிச்சு போனாங்க. பெற்றெடுத்த ஒரே பிள்ளை, கணவர் திருமணம் ஆகி ஒரு 4 வருஷத்துல இறந்துட்டாரு. ரீசனா வந்து கொஞ்ச நாள் அந்த வாலிப பிள்ளை தவறான நண்பர்களோடு சேர்ந்து பைக்ல போகும்போது, தவறான ஒரு இடத்துல போகும்போது ஸ்பீடா வேகமா போய் பைக்ல மோதி அவன் தலை உடைஞ்சி இறந்து போனான். இந்த துயரத்தை தாங்க முடியாத அந்த தாயார் பாருங்க, அந்த மகனுக்காக துக்கித்து அலறாங்க. அந்த துக்கம் அவங்களால தாங்க முடியாததுனால, மகனுடைய இழப்பு தாங்க முடியாததுனால தன்னைத்தானே அந்த அம்மா வந்து மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலை எதற்கான காரணம்னா, அவங்க முழு நம்பிக்கை மனுஷன். அந்த நம்பிக்கை அவனையும் வாழ விடல, இவங்களையும் வாழ விடல. நான் சொல்றது புரியுதா? அந்த நம்பிக்கை, அந்த அன்பு முழுமையா மனுஷன் மேல வச்சதுனால அவங்களாலையும் வாழ முடியல, அவனாலையும் வாழ முடியல. ஆனா
நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. Hallelujah. நீங்களும் நானும் யாரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரே ஜனமா இருக்கிறோம். ஆகையினாலதான் இன்றை வரைக்கும் நமக்கு இழப்பு வந்தாலும் நம்ம ஜீவனோடு இருக்கிற காரணம் என்ன? என் அன்பு அவர் ஒருவர். Hallelujah. சின்ன சின்ன துன்பங்கள் கூட இன்னைக்கு மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவன் இருதயத்துக்குள்ள ஆழமா வேத வசனம் போகாததுனாலதான். ஒரு தருணத்துல எனக்கு இதெல்லாம் எங்க குடும்பத்துலனாவே பயம். அன்பு மகளை போலதான் எனக்கு சில நேரத்துல பயம் வரும். எங்க அப்பாவுக்கு எதனா ஆயிருமா, எங்க அம்மாவுக்கு எதனா ஆயிருமா, என் குடும்பத்துல எதனா நடந்துருமா, இப்படியே என் வாழ்க்கையை நான் கழித்தேன். 15 வயசுல இருந்து பயந்து 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 என் வாழ்க்கை பாதி பயத்திலே கழிந்து போனது. ரொம்ப வேதனைப்பட்டேன், அழுதேன். ஏதாவது ஒண்ணுனா கூட திடீர்னு போன் கால் வந்தா கூட பயப்படுவேன். எங்க அப்பா லேட்டா வந்தாலும் பயப்படுவேன். எங்க அம்மாவுக்கு எதனா ஒண்ணுனாலும் பயப்படுவேன். எங்க அண்ணனுக்கு எதனா ஒண்ணுனாலும் இப்படி கலங்கி நான் என் இருதயம். நான் சொல்றது உங்களுக்கு தவறா யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. காரணம் என்ன? உங்களை ஆண்டவரை தைரியப்படுத்த விரும்புகிறேன், மோல்டு பண்ற விரும்புகிறேன். ஆண்டவர் இப்ப பேசுற வார்த்தை எல்லாம் எதுக்கு நான் மோல்டு பண்றாரு. ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படி நான் பயந்து என் வாழ்க்கை பாதி வாழ்க்கை பயத்திலே போச்சியா 23 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் கிராம ஊழியர்களுக்கு போக ஆரம்பித்தேன். அப்பவும் பயம் மாறல. சபைக்கு போக ஆரம்பித்தேன், பயம் மாறல. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், ஊழியத்துக்கு போறேன், பயம் மாறல பயம் மாறல பயம் மாறல. ஏன் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் என்கிட்ட வெளியவா பேசினாரு, வேதத்தை தர. ஊழியத்துக்கு போவேன், ஆனா பைபிள் படிக்க மாட்டேன். சபைக்கு போவேன், பைபிள் படிக்க மாட்டேன். என்றைக்கு இந்த வேதத்தை நான் தொட ஆரம்பிச்சனோ எங்க அப்பாவுடைய அந்த அடக்க ஆராதனை கூட இருந்து நான் அந்த தைரியத்தையும் அந்த பக்குவத்தையும் ஆண்டவர் எனக்கு உருவாக்கி. காரணம் அவர் நம்மோடு கூட நம்ம மேல் இருக்கிறாருன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல இருக்கிறாருன்னா புது பலனை அவர் கொடுக்க மகத்துவம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க ஐயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எந்த ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லி தோண்டு போயிடாதீங்க. ஒரு நாள் ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார், தாமதமாகும் ஆனால் தரமானதாய் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? தாமதமாகும், தரமானதாய் வரும். காத்திருங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:8 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். அநேக சோதனைகள் நமக்கு மாத்திரம் இல்ல. இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சோதனை, போராட்டம், கண்ணீர், நிந்த, அவமானம், வேதனை, துக்கம், இழப்பு எல்லாம் நமக்கு மாத்திரம் இல்ல. அந்த நாளில ஆண்டவருக்கும் சத்துரு கொடுத்தாங்க. எவ்வளவு போராட்டம் அவருக்கு வந்த போராட்டம் கொஞ்சம் கடுகளவு கூட நமக்கு இல்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு அநேக காரியத்துல நம்ம உடைந்து போவதற்கு காரணம் என்ன? இந்த வார்த்தை நம்ம கூட இல்லாததுனாலதான். கர்த்தர் சத்துருவை, பிசாசை துரத்துவதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மறந்துடவே கூடாது. தோண்டு போகிற வேலை எப்ப தெரியுமா நம்ம அதை பயன்படுத்தணும்? சந்தோஷம் வரும்போது இல்ல, உடைக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது. ஆண்டவர் இதை எப்ப பயன்படுத்தினாரு? அவர் வேதனையில உபவாசத்தோட நொறுக்கப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது அவன் தூண்டுறான். அநேக காரியத்தை அவருக்குள்ள விதைக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அதிகாரமா சொல்றாரு. அப்பொழுது அவர் எருசலேமுக்கு உப்பரிகையின் மேல் நிறுத்தி, தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். இங்கே இருந்து தாழ குதியும். அநேக காரியத்தின் மூலமா அவரை ஒடுக்க நினைக்கிறான். ஆனாலும் அவருக்குள் இருந்த ஒரே ஒரு அதிகாரம் தெரியுமா? மகத்துவமான அதிகாரம். பின்னால அதிகாரத்தை நீங்களும் நானும் கற்றுக்கிறோம். அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வேணும். சத்ருவை துரத்துகிற அதிகாரம் வேணும். ஆமென். அல்லேலூயா. அதுல ஆதியாகமம் 17:17 வாசிங்களேன்.
ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் ஆ, முகம் குப்புற விழுந்து ஆ, நகைத்து, ம், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, ஆ. 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, ஆமா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயின்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை பெறுவதற்கான அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இல்லை. இயற்கையாகவே அவருடைய வாழ்க்கையில எல்லாமே அடைந்து போனது. குழந்தை பிறக்கிற பாக்கியம் ஒரு ஏஜ் வரைக்கும் தான். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இது உண்மை. அவன் சொல்ற ஒரு வார்த்தை, வயதான எனக்கும் சாராளுக்கும் என்ன சொல்றான்? பிள்ளை பிறக்குமோ, பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ, பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லி அவன் நகைக்கிறான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அவன் நகைத்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவன் நகைத்தாலும் அவனுக்குள்ள ஆழமான ஒரு விஷயம் விசுவாசம். ஆமென், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆழமான ஒரு விசுவாசம் வேணும். ஆமென், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென், கர்த்தர் என்னை நகைக்க செய்வார். அல்லேலூயா, கர்த்தர் என்னை மகிழ செய்வார். ஆமென். சொல்றான், ஒண்ணுமே இல்லாத சாராளுடைய வாழ்க்கையில இது எல்லாம் நடக்குமா? அந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுது, சாராளுடைய கர்ப்பம் டெட். சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, வழியே இல்ல. இந்த சூழ்நிலையில் யோசித்து பாருங்க, உங்களுக்கு எனக்கு இந்த சூழ்நிலை இருந்தா நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? வாடர் வாழ்க்கை 2 பேரோட வாழ்ந்துட்டு போயிடுவோம், உனக்கு நான் எனக்கு நீ என்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்போம்ல. ஆனா ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த முடிவு வரல பாருங்க. முடிவு வரவே இல்லைங்க. அவனுக்கு வந்து அந்த அந்த தளர்வு வரவே இல்லை. நகைத்தாலும் அவன் இருதயத்துக்குள்ள ஆழமா ஒரு விஷயம், விசுவாசம். கர்த்தர் செய்வார், நான் காத்திருப்பேன். கர்த்தர் கொடுப்பார், நான் காத்திருப்பேன். கர்த்தர் நிச்சயமா அதை தருவார் என்ற அந்த விசுவாசம் மட்டும் அழிவே இல்லை. பாத்துக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் வேணுங்க. என் கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டாயமா செய்வார். உங்களுக்கு எனக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, கட்டாயமா நடக்குங்க. செத்து போன சாராளுடைய கர்த்தர் உதவி செய்தாரு. நம்முடைய வாழ்க்கை திறக்க மாட்டாரா? செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தை திறந்த என் ராஜாதி ராஜன் உங்க வாழ்க்கையை திறக்க மாட்டாரா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையானவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு அறிந்து கொண்டானே, நீங்க அறிந்து கொள்ள மாட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு அந்த விசுவாசம் எங்க போச்சுங்க? ஆனால் சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமின் விசுவாசம் சாராள் கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமின் விசுவாசம் சாகல. விசுவாசம் உயிரோடு இருக்கனா தீர்க்க தரிசனமா சொல்றேன், கட்டாயமா மகிழ்ச்சியா இருக்கும். சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமின் விசுவாசம் அனல் கொண்டு இருக்குங்க. ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசத்துலதான் நீங்களும் நானும் வாழ்கிறவர்களா இருக்கணும். அது ஆதியாகமம் 18:12 வாசிங்க. ஆதியாகமம் 18:12 வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று. ஆபிரகாம் மாத்திரம் நினைச்சிருந்தா பரவாயில்ல, சாராளுக்கும் இந்த எண்ணம். ஏன் அவன் சாராளை பற்றி நினைக்கிறான், சாராள் ஆபிரகாமை பற்றி நினைக்கிறான். வயதான என் கணவருக்கு இனி வாழ்க்கையில பிள்ளை இருக்குமா, நன்மை நடக்குமா, ஆசீர்வாதம் வருமா? அதுல 13 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர் உங்களை பார்த்து, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்க சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் எல்லாமே ஆகும். அவர் செய்து முடிப்பார். ரட்சணிய பொங்கினார், மகிழ்ச்சியை காண கிருபை செய்வார். ராஜாக்கள் மத்தியிலே ராஜாவாக என் கர்த்தர் உன்னை உயர்த்துவது நிச்சயம், மாறாது. அல்லேலூயா. ஆமாங்க, எது செத்தாலும் விசுவாசம் சாகக்கூடாது. விசுவாசம் சாகக்கூடாது. நான் உண்மையா விசுவாசத்தோடு சொல்றேன், உங்க விசுவாசம் அனல் கொண்டு இருக்கும். நான் சொல்றேன், தொடர்ச்சி படிங்க அப்படியே.
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப எப்போ வருவேன். நீ ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட நேரத்துல இப்ப யார் வந்திருக்கிறதா? ஆண்டவர் திரும்ப வந்திருக்கிறார். அப்பொழுது சாரால் ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமா, இப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் வந்திருக்கிறாரு, கட்டாயமா மகிழ்ச்சியும் வருது. அல்லேலூயா. அன்றைக்கு சாராளை பார்த்து சொன்ன அதே வார்த்தை உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா வருது. அவர் சொல்றாரு, உற்பவ காலத்துல ஏற்ற நேரத்துல ஏற்ற நேரம் என்ன தெரியுமா? இதுதான். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட நேரத்துல மனுஷன் உன்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா என் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். சொல்ற உற்பவ காலத்துல உன்னிடத்துல வருவேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு சாராளை பார்த்து, உற்பவ காலத்துல உன்னிடத்துல வருவேன், ஒரு குமாரன் உன்கிட்ட இருப்பான். திரும்ப நான் வரும்போது ஒரு குமாரன் உன் கூட இருப்பான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட நான் வந்திருக்கிற மகளே, மகிழ்ச்சி உன் கூட இருக்கும், சமாதானம் உன் கூட இருக்கும், மன ஆறுதல் உன் கூட இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல படிச்சோம்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சுவிசேஷம் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். நம்மளை பார்த்து மற்றவங்க ஆறுதல் சொல்லவே கூடாது, நாம அவங்களுக்கு சொல்லணும். அழாதீங்க, என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆறுதல் சொல்றவர்களா மாறணும். ஆறுதல் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இல்ல, சொல்லுகிறவர்களாய் மாறணும். இதுதாங்க உண்மையான கிறிஸ்துவ வளர்ச்சி. கிறிஸ்துவ வளர்ச்சி எப்படி தெரியுமா? ஆறுதல் வாங்குறவங்களா இருக்க கூடாது, ஆறுதல் சொல்றவங்களா இருக்கும். ஆனா நாம அந்த நிலையில தான் இருக்கிறோம். இப்போ இந்த நிலையில நம்ம இருக்கிறோம்ல, இந்த துயரத்துல, இந்த வேதனையில இருக்கிறோம், ஒரு ஒரு காரியத்துல நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஆறுதல் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறத விட ஆறுதல் சொல்லணும் நாம. இதுதான் சிறந்த வளர்ச்சி. கிறிஸ்துவின் வளர்ச்சியை நம்ம எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு வாட்டி எனக்கு இதுல நான் அதிகமா பாஸ்டர் அம்மாவை நினைப்பேன். ஐயாவை அவங்க தான் அடக்கம் பண்ணாங்க. தன் கணவரை ஒரு மனைவி அடக்கம் பண்ண முடியுமா? பாஸ்டர் அம்மா தான் அடக்கம் பண்ணாங்க. தன் கணவரை, பிஷப் ஐயாவை மனைவி தான் அடக்கம் பண்ணாங்க. சாம்பலுக்கு போட்டு புழுதிக்கு சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் இவர் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மண்ணை போட்டாங்க. போட்டுட்டு அடுத்த நிமிஷம் சபையில அன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் 40 நாள் ஈவினிங் ஆராதனை ஐயா தான் எடுப்பார். ஐயா மறிச்சிட்டார், இவங்க தான் எடுக்கணும். மைக்க பிடிச்சு சொல்றாங்க, தயவு செஞ்சு யாரும் அழாதீங்க. ஏன் அழறீங்க? யார் ஆறுதல் சொல்லணும்? யாருங்க ஆறுதல் சொல்லணும்? வந்தவங்க தான் ஆறுதல் சொல்லணும். வந்தவங்களுக்கு இவங்க சொல்றாங்க அழாதீங்க. ஏன் அழறீங்க? நம்ம கிறிஸ்து உடையவர்களா இருக்கிறோம், அழக்கூடாது. ஐயா இப்ப போனாரு, எங்க போனாரு? பொய் உலகத்தை விட்டு மெய் உலகத்துக்கு போயிருக்கிறார். கபடு நிறைந்த இருதயமாகிய மனுஷனை விட்டு கபடற்ற உண்மையுள்ள அகாப்பே அன்பு நிறைந்த இயேசுவை தேடி போயிருக்கிறார். அவர் பக்கத்துல இருக்க போயிருக்கிறார். நீங்களும் நான் எப்படி போறதுக்காக யோசிங்க. அவர் போயிட்டாருன்னு சொல்லி அழாதீங்க. இது கிறிஸ்து வாழ்க்கை அல்ல. யாரால முடியுமாமா? முடியும். கர்த்தரோடு இருக்க, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களோட முடியும். அதுதான் நீங்களும் நானுமா இருக்கும். ஒன்று மாத்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சகோதரிக்கு மாத்திரம் இந்த எல்லாருக்கும் இந்த வார்த்தை நான் எடுக்கும்போது ஆண்டவர் சொன்னேன், இன்றைக்கு வாக்குத்தத்தம் உங்களை தைரியப்படுத்துறேன். காரணம் எல்லாவற்றுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். குதிரைக்கு தெரியும், நான் உழுவேன், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், தாழ்வு, ஏற்ற உயர்வு எல்லாமே இருக்கும். ஆனாலும் என் லக்கு எது? அங்க போய் நான் சேர்வதற்காக ஆயத்தமாகப்படுகிற குதிரைகளாக இருக்கிறோம். யுத்தங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ 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 அவரால் வரும், அவரால் வரும். வாழ்க்கையில் அவரால் ஜெயம் வரப்போகுது. இந்த மாத ஜெயம் அவரால் வரப்போகுது. நீங்க உடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் உடையல, என்ன உடைக்க ஒரு மனுஷனால முடியாது. என் ஆண்டவர் என் கூட இருக்கு. அல்லேலூயா. இதுதான் மகத்துவம் உள்ள ஒரு வார்த்தை. 14 வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்புவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆதியாகமம் 21:6 வாசிங்க. 21:6. அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு இருப்பார்கள். ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்பட்டு நகைத்த அதே சாராள் சொல்றா, இப்போ என் ஆண்டவர் உண்மையாகவே என்னை நகைக்க பண்ணி இருக்கிறாரு,
என்னோடு கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு வேளை நம்ம சொல்லலாம், இந்த காரியத்துல ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இதெல்லாம் ஆகுமான்னு நம்ம நகைக்கலாம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உண்மையாகவே உங்களை நகைக்க செய்ய போகிறார். உங்க நகைப்பு நிமித்தமாய் உங்க குடும்பமும் சேர்ந்து நகைக்க போகுது, சந்தோஷப்பட போறாங்க, சிரிக்க போறாங்க. ஆசீர்வாதமா இதே ஏராளமாய் சிரித்த அதே சாரால் தான் சொல்றா, கர்த்தர் என்னை உண்மையாகவே கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறாரு. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் மகிழ்ச்சியா மாறுங்க. இதை நீங்களாம் சொல்லணும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு நான் நம்பி விசுவாசத்தோட சொல்றேன், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறார். முகத்துல அந்த பிரதிபலிப்பை நான் பாக்குறேன். உங்க முகத்துல அந்த பிரதிபலிப்பை பாக்குறேன். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஒண்ணு இருக்கும் போது நாம எப்படி இருந்தோமோ இல்லாத போது அப்படியே இருக்கும். கிறிஸ்து உடையவனுக்கான அழகு. குறைச்சிக்காதீங்க. நம்ம குறைச்சிக்கிறதுக்கு நம்ம சத்ருவால உருவாக்கப்படலை, ராஜாதி ராஜாவனால நம்ம அலங்காரமா இருக்க வேண்டியவங்க. அலங்கோலமா இருக்க கூடாது. அலங்கோலமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? ஆண்டவருக்கு பிடிக்காது. அலங்கோலமா இருந்தா மனுஷனுக்கு பிடிக்கும், ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம ஆண்டவருக்காக வந்தோமா மனுஷனுக்காக வந்தோமா? ஆண்டவருக்காக வந்தவங்க நம்ம அலங்காரமா இருக்கணும், அலங்கோலமா இருக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. உங்க முகத்தை பார்த்து அவன் வெட்கப்படணும். தோத்துட்டான், செய்த விழுந்துட்டான். இயேசுவின் நாமத்துல போ பிசாசே, உன்னால கீழே தள்ளுவதற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தினால். சொல்லுவீங்களா? இதுதான் கிறிஸ்து உடையவனுடைய வாழ்க்கை. 15 ஆதியாகமம் 15:6 வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை அவன் விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததனால அவன் வாழ்க்கை என்ன நடந்துச்சா? அதனால அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதி. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கை நீதி. அல்லேலூயா. நீதி இன்னைக்கு நிறைய பேர் எது நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உலக காரியம் அது இது இல்ல. விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில நீதியா மாறும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று யார் கண்டதா? கர்த்தரே கண்டார். அப்ப நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாய் மாறணும்னா விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்றார். இதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்ப உங்க காது, எங்க காது இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டு இந்த காது அப்படி விட்டுட கூடாது. அது அப்படி இருதயத்துக்குள்ள போகணும். அதை சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். இல்ல முடித்தார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடிச்சு இப்ப உங்க கையில அதை கொடுக்க போறார். நீங்க அதை வைத்துக் கொண்டு உலகத்தை ஜெயிக்க போறீங்க. ஒன்று மாத்திரம் தெளிவா புரிந்து கொள்ளுங்க, கடுகளவு விஷயத்திற்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. மழையே வந்தாலும் விசுவாசமா இருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீங்கள் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சோர்ந்து போகாதீங்க. எது நடந்தாலும் கர்த்தர் திட்டம் ஒன்று உண்டு. அது சரியான நேரத்துல கர்த்தர் நடத்த வல்லமையானது. உலகத்துல ஆண்டவர் படைக்கும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியா வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியா நடந்த பின்புதான் மனுஷன் அதுக்குள்ள கொண்டு வச்சார். காரணம் என்ன? இவன் எந்த தேவைக்காகவும் அலையக்கூடாதுன்னு. காரணம் என்ன? என் பிள்ளை என்ன ஆராதிக்கிறவன், என்ன நேசிக்கிறவன், என்ன என்கிட்ட வந்து இது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறைவா நிக்க கூடாது. வாழ்க்கையில இருக்கிற குறைவு கூட, அந்த குறைவு கூட அவரால் உண்டானதல்ல, அவர் மாற்ற அவரால் முடியும். அவர் எதை செய்யணும்னு தீர்மானிச்சாரோ அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அது வரைக்கும் இது இருக்கலாம், ஆனா இது நம்மை மேற்கொள்ளாது. இந்த குறைவை நம்மளை மேற்கொள்ளாது. இதை மாற்ற அவரால் முடியும். உலகத்தை படைச்சவர் ஒண்ணு ஆழமா உங்களுக்குள்ள நான் ஒண்ணு விதைக்க விரும்புறேன். ஆழமா ஒண்ணு விதைக்க விரும்புறேன். அந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான். சூரியனை படைத்தவர், அந்த சூரியன் அவ்வளோ மிகப்பெரிய சூரியனாய் படைத்தவர், அவ்வளோ பெரிய சூரியனாய் படைத்த அந்த தேவன் 1500 உலகங்களை வைக்கக்கூடிய அளவிற்கு, பூமியை வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சூரியனை படைச்சிருக்கிறார். சூரியன்மா, அந்த சூரியன் வந்து மிக
மிக பெருசா. அது எவ்வளவு பெருசுனா, இந்த உலகம் இந்த பூமி 1500 பூமியை அந்த சூரியனுக்குள்ள வைக்கலாம். அவ்வளோ பெரிய சூரியனை படைத்த ஆண்டவரையே நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறோம். நம்ம கலங்கலாமா? நம்ம ஒடுங்கி போலாமா? நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய சூரியனை படைத்த ராஜாதி ராஜனே நமக்கு தெய்வமாய் வந்திருக்கிறாரு. அவரை வச்சுட்டு பக்கத்துல நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கு எல்லாம் பயப்படலாமா? கலங்காதி. என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த ஆத்திருங்க. இருதயத்தை இழைத்து விரும்பினது ஜீவ விருட்சத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். மாதம் ஒரு ஜீவ விருட்சத்தை உன் குடும்பம் பார்க்கும், உங்க வாழ்க்கை பார்க்கும். கர்த்தர் நிச்சயமா இதை செய்து முடிக்க வல்லமையானவர். அதனால தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு ஜீவ விருட்சத்தை வாழ்க்கையில கொடுப்பார். ஒரு சிரிப்பின் சத்தத்தை உங்க குடும்பத்துல கொடுப்பார். ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை உங்க குடும்பத்துல வைப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிக்க வல்லமையானவர். அல்லேலூயா.